தூக்கு 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 நமக்கு ரசா தூக்குற நீ பாபி. ஐயோ இன்னைக்கு காலையில பயங்கரமான டிராபிக்கா இருக்கு. எப்படிதான் இந்த டிராபிக் வந்து வண்டியை ஓட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுடா. ஒருத்தர் என்னன்னா ஹெல்மெட் போடாம டொடக்குன்னு உள்ள வந்துடுறாரு, ஒருத்தர் டொடக்குன்னு போறாங்க முன்னாடி. ஏன்டா இப்படி வர்றீங்க காலங்காலத்துல? எனக்குன்னே வருவீங்க. பள்ளிக்கூடம் தான் போறேன், ஆரன் எதுக்கு பள்ளிக்கூடம் போறவனுக்கு ஆரன் பை. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா இதாடா சைக்கிள்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நீ என்ன பண்ண ஸ்கூல் படிக்கும் போது? ஹாஸ்டல் விட்டாங்க. இந்த நாயெல்லாம் வீட்டுல வச்சு ஹாஸ்டல் விட்டாங்க. ஹாஸ்டல் ஸ்கூலு நான் வந்து அப்பவும் கெஞ்சினேன், இந்த மாதிரி நான் படிக்க மாட்டேன், 10th நல்ல மார்க்கு, நல்ல மார்க் தான் வீட்டுல பேசலாமே, இந்த மாதிரி படிக்க மாட்டேப்பா, 11th 12th வந்து வீட்டு பக்கத்துல சேர்த்தீங்க அப்படின்னு. தம்பி பொக்குன்னு போயிருவான், ஹாஸ்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தம்பி பொக்குன்னு போயிருவானுக்கா ஹாஸ்டல்ல இருக்க முடியுமாடா? நீயாவது பரவாயில்ல ஹாஸ்டலு, நான் டேஸ் கலர் வேற. எப்ப வருவ? எங்க அம்மா எப்படா வருவ? டேஸ் கலர் வாழ்க்கையில ஜாலியா இருக்கு போல இருக்குடா. ஹாஸ்டல் வாழ்க்கையில டேஸ் கலர் வீட்டுல சாப்பாடு கொண்டு வருவானுங்க. டிஃபன் பாக்ஸ் வரும்போது மணக்கும் ஒவ்வொரு டைம். நமக்கு அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஞாபகம் வந்துடும். அவன்கிட்ட கேட்டு சாப்பிட முடியாது, குடுக்கலன்னு சொல்லிட்டான்னு என்ன பண்றது? ஒருத்தலாம் பூஜை எடுத்து சொல்லிடுவோம், தரமுடியா போடா அப்படின்னு. நான் டேஸ் கலர் இருக்கும்போது எங்கேயாவது காலேஜ் ஈவெண்ட்லாம் இருக்கும், எங்க அப்பாட்ட வண்டியை பிடிங்கிட்டு ஓடிடுவேன். எங்க அப்பா கதறுவாரு, ஐயோ ஏன்டா இவனை டேஸ் கலரா சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல கசடி ஹாஸ்டலே சேர்த்துருக்கேன்னு சொல்லி எங்க அம்மா ஆர்எஸ் வச்சிருக்கவங்க தான் நல்லா பசங்க, அருமையா ஓட்டுறாங்க. என்ன நீ ஆர்எஸ் வச்சிருக்க தானே தெரியுண்டா? இது அங்க 200 போட்டி வாமச்சாடா டியூக்கு ஆர்எஸ் பாத்தலடா. இதுடா விரட்டி பிடிக்கிறேன்டா. ஆர்எஸ் சத்தம் கட்டிட்டு 200 பறக்கணும் இருக்கு முன்னாடி. ஆர்எஸ் சத்தம் கேட்டோன்னு வந்துட்டு கிரீன் சிக்னல் வந்து பாத்தியா? எதுக்கு நம்ம வரம் கட்டிடா? நம்ம வரம் கட்டிதான். ஹலோ பாமே, வெரி குட் மார்னிங் அப்படிதான் சொல்லி சொல்லுவேன். அப்படியே சொல்லுவான். நான் தான் உங்க பாபி கிச்சாவோட சேனல்ல இருந்து அப்படியே வந்து சொல்லுவேன். அப்படியே சொல்லுவான். சார் நம்ம கரெக்டா இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போறோம்? நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வழக்கம் போல தான் சாப்பிட தான் போகிறோம். டைம் வந்து பார்த்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆச்சு. பஸ் ஸ்டாண்டில் பொண்ணு ஆமாம் பார்த்துட்டேன். பிங்க் கலர் வர பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணுலாம் வராங்க முன்னாடி. நீ இன்னைக்கு ப்ளூ கலரா போட்டிருக்கிற. இப்போ காஸ்டியூம் மாத்திடுவேன், சட்டை வண்டிக்குள்ள வச்சிருக்கேன். ஒண்ணு கலர் கலர் காஸ்டியூம் மாத்தியாடா பாபி அப்படின்னு போயிரும் மாட்டேங்க. ஐயோ ஆமா அந்த பாட்டு பாட்டு. ஸோ நல்லா சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து இப்போ டெய்லி வந்து ஃபுட் பிளாகா வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கு, ஜாலியா அப்படியே வேடிக்கை பட்டு ஜாலியோட வேடிக்கை மாட்டுக்கு வண்டி ஓட்டுவான். நான் போற வரவங்க எல்லாம் பார்த்துட்டு, அதாவது போற வரவங்களை பார்த்துட்டு நான் குறுக்க யாரும் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்கோசரம். மச்சான் அங்க ஒரு பர்பிள் கலர் மச்சான் செம்மையா இருக்கா மச்சான். ஐ திங்க் அப்பா இரு பாபி அவன் ஏன் ஆளு சரியா? பர்பிள்னால ஏன் ஆளு தானே. இரு நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன்னா ஏன் ஆளு, ஓவர்டேக் பண்ணலன்னா ஆளு. ஓவர்டேக் பண்ணிட்டா நீ பாத்துருவேன், நான் எப்படி இருக்கேன் பார்த்து முடிவு பண்ணிக்குவேன். இந்த வர யாரை பாரு. டேய் என் ஃப்ரெண்டுடா, இருடா நம்பர் கூப்பிட்டா. ஃப்ரெண்டா போலீங்க ஏன்னா உண்மையாலுமே ஆமாடா கூப்பிட்டா. ஆர்த்தி அவ பேரு. சரி நம்பர் கொடு. நம்பர்ல தர மாட்டேன். இல்ல நீ தான நம்பர் கொடு. ஸ்பீக்கர் போட்டு இல்ல வீடியோ கால் வேணா பண்றேன். சரி பண்ணு. உனக்கு தெரியுமா என்னது? இவனு இந்த கட்டமா கெட்டுறாங்க கெட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு மேல என்னடா இப்படி உரசுது. ஆமா கேட்டா மெட்ரோன்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஸ்டோரி போட்டுட்ட முடியாம மொத்தம் இங்க போற நிழல் மாதிரி இருக்குடா. ஆமா இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இதான் பார்க்கிங் சொல்லிட்டு பாதி பேர் வண்டி இங்க போட்டுறானுங்க. பைத்தியம் பாத்து பேர் 10 பேர் போட்டுறானுங்க. இவனே இதோட காலையில பாத்திருக்கியா ஈயத்தை காய்ச்சி ஊத்துவானு காதுல. ஆறு அடிப்போம் பார்க்கவே மாட்டான், அப்படியே வருவான் பின்னாடி இருந்து ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் விட்டுருவேன். நானும் ஆபீஸ் போயிடலாம் சாயங்காலம் ஆறு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நானும் விட்டுருவேன். போறது ஃப்ரண்ட்ல தான் போவான். நான் ஆர்எஸ்ல போயிட்டு இருப்பேன். அவனுக்கு நல்ல கேப் இருக்கும்டா, விட்டா நான் போயிருவேன்டா. அவன் என்ன 40 முன்னாடி முடிக்கிட்டு போயிட்டு இருப்பான். நானும் ஆறு அடிச்சு எனக்கு நம்ம ஆறு அடிச்சா வேற ஸ்கூட்டி ஆறு மாதிரி இருக்குது. இவனை BS6 நாம்ஸ் BS7 நாம்ஸ் வேற வந்து ஆறுனையும் கட் பண்ணிடலாம். நீ மனித பெல்லு தான் வச்சுக்க மாட்டேன் சைக்கிள் மாதிரி. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல என்னன்னா யூட்டர்ன்லாம் மாத்தி வச்சிட்டாங்க இந்த அவினாஷ் ரோட்ல. ஐயோ ஆமா மச்சான் இந்த பாலத்தை கட்டுறேன் எங்க யூட்டர்ன் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சில பேர் பாரு விமான நிலையம் போ அண்ணன் அப்படியே தூக்கி பேனட்ல ஏத்தி குறைச்சிட்டு போ. விஷால் படத்துல அது ஆம்பளை படத்துல விஷால் மாதிரி உட்காந்துருப்பாரு அண்ணன். ஆம்பளை மச்சான் ஏத்தத்துல நிறுத்திட்டான்டா. ரிவர்ஸ் போறா என்ன
என்னடா ஏத்தமா இறக்கமா இருக்குது பாத்துரு. எப்படா மண்ணு கொட்டி இந்த பக்கம் ஏத்துறானுங்க? வாரு. ஐயோ. இவனை நிக்காம வருவானுங்க. ஆமா மச்சான், கொஞ்சம் கூட நம்ம காரங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கூட. சரி ஒருத்தன் யூட்டன் எடுக்கிறான் போகட்டும், ஃப்ரெண்ட்லாம் இல்லை. எங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பின்னாடி சுக்கு வச்சா இப்படி சுக்குன்னு விடுவானுங்கம்மா. என்ன சுக்கா? சுக்கு அப்படின்னா டிக்கில வந்து சுக்கு வச்சுன்னா சுருக்குன்னு இருக்கும். ஓ அந்த மாதிரி. என்ன பண்ணிடுறாங்க சிக்னல்ல? கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி பண்ணலாமா? உட்காந்து ரீல்ஸ் போட்டு இருக்காரு. ஆமா, என்ன தெரியுமா, சிக்னல் போட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, பாட்டுக்கு அப்படியே ஒரு வண்டி ஆஃப் பண்ணி போட்டு, இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டு, பெட்ரோலையும் ஆஃப் பண்ணி போட்டு, சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துருக்கான். ரெண்டு காலத்துக்கு படல்ல வச்சு உட்காந்துக்கிறான். முன்னாடி போய் பார்த்தா என்ன தெரியுமா பண்றாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. எப்படி தானும் இந்த மாதிரி நம்ம வீடியோ பாத்துருக்காங்களா? நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது 90s கிட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். படிக்கும்போது வந்து அப்பாலாம் வந்து எப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், பைலட், இது ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட், சிப்ளி டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் எடுத்தா லைஃப் செட்டில்டுமாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன கோரோ அதுதான் வேலைக்கு போகணுன்றாங்க. ஆனா மெக்கானிக்கல் படிச்சவங்க போனா இங்க ஸ்விக்கி ஓட்டிட்டு ஐடி கம்பெனில இன்கேஸ் நாளா ரேபிடோ ஓட்டணும்னா பாத்துக்கோங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா, யார் எந்த வேணாலும் பார்க்கலாம். படிப்புக்கு தான் போய் வேலை பார்க்கணும்னா நம்ம ஊர்ல பழைக்கவே முடியாது. ஏர்போர்ட்ல பைக் பார்க்கடா, நம்ம கார் பார்க்கிங்டா. நம்ம கார்ல வந்து இங்க யூ டர்ன் போட்டுறலாம். இப்படியே பிக்கப்லனா அங்க பிக்கப் பண்ண முடியாது. ஹலோ அச்சான், வந்துட்டேன் வெளியே வா, 5 நிமிஷம் தான் பார்க்கிங் ஃப்ரீயாமா, சீக்கிரமா. டேய் ஜாமான் சட்டலாம் தூக்கிட்டு ஓடி வந்துரு, 5 நிமிஷம் தான் ஃப்ரீ உனக்கு. மச்சான் வருவான்னு நினைக்கிறேன். 4 சக்கர சைக்கிள்ல கால் உடைச்சு டிங் 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 டிங். இது 2 மணி சங்கு. என்னடா 2 மணி சங்கல் அடிக்கிறாங்க? அப்ப நம்ம ஊர்ல இப்படி தான் விடுவாங்க. 2 மணி சங்கு மில்லுக்குள்ள 3 மணி சங்கு 2 மணி சங்கு அடிப்பாங்க பாத்திருக்கியா? ஆமா ஆமா, எங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் அடிப்போம். அப்பதான் தெரியும் நமக்கு, இதாண்டா லஞ்ச் டைம், இதான் வந்து பிரேக் டைம் அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏய் நீ எங்கடா வர சர்ப்ரைஸ்? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, ஒரு ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, மச்சான் தான். வந்து மச்சான் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. என்ன மச்சான், ஃபாரின் ரிட்டர்ன். ஆக்சுவலா மச்சான் ஃப்ளைட்ல இருந்து வருவான். இங்க என்னது அது, எங்கடா ஏர்போர்ட், ஏர்போர்ட்ல இருந்து வருவான். இல்ல மச்சான், நீ வந்துட்டு சோகத்துல அழுதுருவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே வந்து வாங்கிட்டு வரல. அதனால தான் அதையும் வந்து நான் vlogல காட்டலைங்க. இப்போ கூட நான் வந்து காட்ட வேணாம் தான் நினைச்சேன். சரி வேணாம், வந்து காட்டணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மச்சான் வந்து காட்டிட்டு இருக்கோம். ஹாய் எம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லியா? ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நேரமா கூட்டு வச்சுட்டு இருக்கானுங்க சௌராயின் தலை. இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சிஸில் வந்து எப்போவுமே நம்ம சாவேஜ்க்கு இங்கே தான் ஸ்டிக்கர் ஒட்டுவோம். ஸோ முன்னாடி நிற்கிற பாருங்கள், சாவேஜ் புத்தம் புதுசாக இருக்குன்னா உடனே கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா இப்போ தான் வந்து இருக்கிற எல்லா காசும் வந்து கடனை வாங்கி அங்கே எங்கே வாங்கி வண்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தடுத்த ரைட் அப்டேட்டுக்கு. இதுதான் நம்ம சாவேஜ். பாருங்கள், ஹெட்லைட்லாம் புதுசு மாற்றி வச்சு ஆப்வியஸாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இங்கே எஸ்ஏவியை மட்டும் காணும். இது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறனால அந்த எஸ்ஏவியை மட்டும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மற்றபடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் வேலைலாம் இருக்குங்க. பட் இப்போ உடனே பண்ண முடியாது, ஏன்னா எம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறதுனால மச்சானுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. மச்சானுக்கு வந்துட்டு நம்ம பஸ் ஏற்றி விட போகிறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு போயிடலாம். டி என்னடா பண்ணிட்டு இருக்கிற? பாவண்டா என் வண்டி, என்ன நோண்டிட்டு இருக்க? தடவிட்டே இருக்காரு. என்ன தடவுறன்னு தெரியல. ஏ அது என் பொண்டாட்டி இல்ல. எப்படி போன எப்படி வந்திருக்கான்னு பாரு. நல்லா கிளீன் ஷேவ்ல தாடியில எடுத்துட்டு நல்ல இது அப்பாஸ் மாதிரி போனா. வரம்பு எப்படி இருக்க பாத்தியா? காட்டு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டான். இப்படி பயங்கரமான சேஞ்ச் வரானா? நினைச்சேன்டா டே. லடாக்ல இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு குட்டி தேவர் கொண்டா தேவர் கொண்டாங்க. ஐயோ ஐயோ,
உடனே மச்சான் தடவை நான் தேவர் கொண்ட மாதிரி தாடி வைக்க போறேன் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான்டா. வீட்டுக்கு போய் நாய்க்குட்டி வாங்கி வளர்த்திடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏன் மச்சான் நாய்க்குட்டி வாங்க போறியா? அப்புறம் விஜய் தேவர் கொண்ட நாய் வளர்த்தாருடா. டியர்காம் எடுத்து போயிட்டான்டா. டியர்காம் எடுத்து போறேன். விஜய் தேவர் அது வேற விஜய்டா, இது வேற விஜய். ரெண்டு விஜய் தேவர் கொண்ட ரெண்டு ஒண்ணுதான். பட் அது வேற மூவி, இது வேற மூவி. இது நீ போன் பண்ணி போன் உடைக்கலாம். புல்லட் கொடுங்க. போறேன். புல்லட் நான் தான். சரி இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் ஜெத்துவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் டச் பண்ணிட்டாங்க. அப்ப ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து க்ளீன் ஷாட் இருப்பாங்கடா. சரியா? இங்க போய் லடாக் போயிட்டதுக்கு அப்புறம் நான் இப்படி இருப்பேன். இவர் கூட ஹோலி கொண்டாடி இருப்பாங்க. ஹோலி தட்டி கேட்க போறேன். ஓ ஏன்னா ஹோலி கொண்டாடி போறோம். இது எங்க கம்பெனி முத்துற. ஜாலியா முடிஞ்சு. அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டலாம். வந்து எம்பி வந்தானா அவங்க அப்படியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறம் அவன் அப்படியே பஸ் ஏத்தி நம்ம காலையில தான் வந்தான். ஃளைட்ல வந்துட்டான். நான் இப்போ பார்த்தேன். சரி நான் அண்ணனா இருக்கறது பார்த்தேன். நீங்க இருக்கீங்களான்னு டவுட். அதான் அப்படியே ராங் பண்ணேன். சரி அப்புறம் நான் சாப்பிட்டாச்சா? இல்ல இனிமேல் தான் ஆபீஸ் போகணும். எப்படி இருந்துச்சு? நல்லா ரைடு அந்த கடையை வந்து மச்சானுக்கு நம்ம காட்டிக்கணும். ஏன்னு கேளு, நாளைக்கு மச்சான் வந்தானா மச்சானுக்கு அந்த கடையில கோப்ரோ வாங்கி கொடுத்தோம். அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் கார்த்தி ப்ரோவை. மச்சானுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட போல இந்த பிளானை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம வந்து டிராப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ரைடுக்கான ஒரு அப்டேட்டான ஒரு விஷயத்தான் வந்துட்டு ரைடை தாண்டி சேனலுக்கான ஒரு அப்டேட். நம்ம சேனலுக்கான ஒரு அப்டேட் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம சேனல்ல உங்க சேனலுக்கான ஒரு அப்டேட். உங்க சேனலுக்கான ஒரு அப்டேட் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சிட்டி போட்டோ ஸ்டார், அதாவது நம்ம கார்த்திக் ப்ரோ கடைக்கு தான் போறோம். ஏன்னா கார்த்திக் ப்ரோ கிட்ட தான் வந்து அருமையா இருக்கு ரோடு. ஐயோ இப்படி விடுங்க, வெளில மாட்டிக்குவோம். இதுலயே விடு போய்க்கலாம். நம்மள ஸ்டேட்ல போன வண்டிடா அது, சும்மா கிடையாதுடா. நீ விடு மச்சான், பாத்துக்கலாம். பாபி அங்க வழி இல்லாத இடத்துல வழி. நான் என்ன ஜிடி 2 கிலோமீட்டர் சுத்தணும்டா. அதுக்கு வணக்கம் சொட்ட அங்கிள். சொட்டங்களுக்கு முடியல, புள்ளைக்கு முடி இருக்கு. எப்படா பொதுவா அப்பாவுக்கு முடியலன்னா பையன் பிறந்த குழந்தைக்கு முடி இருக்கு. அதுல நம்ம கேமராவோட போனதையும் இதை ரைடு வந்தோம்னு வச்சுக்குவாரு. இதுதான் சிபிஐ ஆஃபீஸர். எல்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு கம்மி சிபிஐயா வாங்க போகிறோம். அடா லக்கேஜ் பேட்டரி பாக்ஸ், டூல் பாக்ஸ் கடைசி சொன்னது உள்ளார வச்சு பண்ணிட்டாரு. சரி கோ கடைசியில் இப்படி கொடுத்தான் பாக் பண்ணி. என்ன அவன் ஏதோ தனி கொடுத்துறான் மாதிரி போயிட்டு இருக்க 2 பேரும். அவர் திருப்பூருக்குள்ள இறங்கிடலாம். இந்த பேக்கா ஒரே வச்சுருங்க. கிச்சா ப்ரோ சடனா கார் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கார் கையோ பைக் கை கிடையாது. ஐ எம் அன் ஆட்டோமொபைல் எந்தூஸ். ஓகே ஓ அப்படி வரியா? நான் ஆட்டோமொபைல் தான் படிச்சேன். நான் வந்து என்னோட அன்பு, அதாவது அந்த லவ் வந்து பைக்குக்கும் மொத்தமா காருக்கும் என்னால தர முடியாது. சரியா? என் இதயத்தை வந்து நான் வந்து பாதியா பிரிச்சிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தா பைக்கு, இந்த சைடு வந்து பார்த்தா காரு. அதனாலதான் வந்து லாரி, ஆட்டோ, ஜீப்புலாம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது பாபிங்க. ஏங்க பாபிங்க இப்படி பண்றீங்க? ஏன் டிராபிக்ல வந்து நிறுத்திருக்கீங்க? என்ன பண்றது? நான் இறங்கி நடந்து போனா கூட வீட்டுக்கு சீக்கிரம் போயிருவேன். அந்த அளவுக்கு டிராபிக்காடா? அந்த அளவுக்கு டிராபிக்ல இருக்குடா. சென்னை விட பயங்கரமான டிராபிக்கா இருக்குடா. இவங்க டிராபிக் கிடையாது, முன்னாடி 2 கல்ல பிரிச்சு போட்டு யூட்டன் வச்சிருக்கானுங்க. ஒரு பஸ் தான் போக முடியும். இத்தனைக்கும் அவினாசி ரோடு பைபாஸ், இது ஒரு பஸ் தான் போக முடியும். பாபி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஏன் எல்லாரும் நம்மளே குருன்னு பாக்குறாங்க? வாட் இஸ் த ரீசன்? வண்டி கலரை பார்த்திருப்பாங்க. இந்த ஏசி ஐ எம் ஃபீலிங் த சோ ஹங்கரியா. வேற வழி இல்ல, போட்டுதான். சஃபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம ரைடுக்கான அப்டேட் ஆல்ரெடி அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க அது வந்துட்டு மைக். இது
இது என்னது பாப்பி? வயர்லெஸ் மைக்குங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்ப நாள் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கனவுகள் நிறைவாகிவிட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம vloggerலாம் கிடையாது அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. அதனால வந்துட்டு நம்மளும் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இறங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கோசரம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு யூடியூபர் தான், அது வந்துட்டு அது உண்மை தான். அதனால இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்கலாம், உங்களுக்கோசரம் வந்து ஒரு குவாலிட்டி பத்திரமா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாபி டிசைட் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னால் தனியாகவும் vlog பண்ண முடியாது. எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு என் vlogல எப்போதும் பாபி இருக்கும். அப்படி அது இல்லாமல் நம்ம பாய்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. வந்துட்டு இன்னொரு ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக கொஞ்சம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து போரே அடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ குழாயிலிருந்து கத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மைக் போட்டு கேட்டோம்னா உங்களுக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சமா ஜாலியாக இருக்கும் இல்லையா? இந்த மாடசாமி குழாயில இருந்த அந்த சத்தம் ஊருக்கே கேட்கும் இல்லையா? ஊருக்கே கேட்க போகுது. ஸோ அது இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாபியோட சேனலில் இருக்கும். ஸோ மறக்காம வந்து பாபியோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரைஸு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து பாபி உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா நமக்கு ரிவ்யூலாம் பண்ண தெரியாது, நமக்கு ஜாலியாக இந்த ட்ராவலிங்கு ஃபன்னு ஸோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் வந்து பாபி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு ஆனால் கொஞ்சம் சங்கடம் தான். இன்னைக்கு வந்து எம்பியை வந்து மிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எம்பி வந்து மண்டைக்குள்ள இருடானா அவன் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறான். நான் சொன்னேன் இருடா இங்கே ஒரு நாள் இருந்துட்டு, அவன் கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல, திடீர்னு போகிறேன்னு சொல்லிட்டான். இப்போ தாங்க வந்தான். அவனுக்கு நீங்கள் அவன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து கால் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ராக்சர் மாதிரி இதாகிடுச்சு. அவனால நடக்கூட முடியல. கால் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜாக இதாகிடுச்சு, நடக்கவும் முடியல. ஸோ அதனால தான் அவன் சீக்கிரம் ஃப்ளைட் ஏறி வந்துட்டா. போயிட்டு அவன் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணோம். அதுக்கோசரம் தான் அவன் வந்து சீக்கிரம் வந்துட்டான் முன்னாடியே. ஏன்னா அவனும் வந்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் பிரேக் தேவை இல்லையா? இப்போ நம்மளாம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் போயிட்டு வந்துட்டு. அதேமாதிரி அவனும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவனோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வந்துடும். ஃபேமிலி, கிச்சா ஃபேமிலி, அதுக்கப்புறம் பாபி ஃபேமிலி எல்லாரும் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாதீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே போயிடுவீங்க. அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் அந்த மாதிரி பயங்கரமான vlogs வந்து கொடுக்கறதுக்கு நானும் பாபியும் ரெடி. என்ன பாபி பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியா? பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியா? வந்துட்டு இன்னும் நிறைய கண்டென்ட். ஆட்டா இவன் ஒரு சார பாம்புங்க. இந்த RS 200 பார்த்தோம். ஏன்டா RS விட இன்னும் நிறைய வண்டி வந்துருச்சுடா. RS 400 அவன் இறங்க போறான். இன்னும் RS 400 கான்செப்ட் மாடல். அதனால ஆமாங்க, நிறைய பேத்துக்கு வந்து அவங்கவுங்க வண்டி கெத்து தான். அதனால அந்த வண்டி வந்து தப்பா பேசினா போட மாட்டாங்க, கிழிச்சிருவீங்களா? சரி ஓகே ஃபேமிலி, நம்ம சேவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரெடினா இல்லை, ஆல்ரெடி ரெடியாக தான் இருந்தது. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கரிங்கில் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் சைடில் SAVயை காணும், சாவை காணும், ஏஜ் மட்டும் வச்சிருக்கானுங்க. ஏட்டா டே இதை பார்த்து யார் என்னடா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஸ்டிக்கரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒட்டிட்டோம். அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளமான TN37 கிச்சா வந்துட்டு நம்மளோட சேவேஜில் வந்து ஃப்ரண்ட்டில் கண்ணாடியில் வந்து ஒட்டிட்டோம். ஸோ யாராவது நம்ம காரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே வழிப்பறியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஹாய் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே ஃபேமிலி, இத்துடன் இந்த vlogல் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. இவர் உங்கள் பாபி JR 46. சிக்னல் போட 20 ஓபன் த்ராட்டில் கூட ஓபன் த்ராட்டில் கொடுக்குறியா? அப்படி அந்த இடத்துல போலீஸ்காரர் நிப்பாரு யூட்டன் எடுக்கிற இடத்துல. அவ்வளவுதான். வா நான் தானா தேடிட்டு இருந்தேன் அப்படிம்பாரு.